கொலுசை எப்படி பளபளன்னு ஆக்குறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஷாம்பு போட்டு ஒரு ஷாம்பு போட்டு நல்லா கொலுசும் மெட்டியும் சுடு தண்ணியில் நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அது நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ட்ரை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் விபூதி எடுத்து நல்லா தேய்க்கணும். நல்லா தேய்ச்சி கையாலே கொஞ்சம் நேரம் தேய்ச்சி பளபளன்னு ஆக்கிடும். கையால் தேய்ச்சாலே பளபளன்னு ஆகிடும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாரம் ஃபுல்லாக சோப்பு போட்டு கழுவினாலும் அது கொஞ்சம் விபூதி போட்டு வாரத்துக்கு ஒரு முறை, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் விபூதி போட்டு கொஞ்சம் கால் கொலுசு தீர்த்தினோன்னா கொஞ்சம் நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்குன்னு நீங்கள் ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. வீட்டில் இருக்கிற விபூதியை வச்சுட்டு ஒரு துணி எடுத்து கொஞ்சம் தீத்தி விட்டாலே நல்லா பளபளன்னு ஆகிடும். காலுக்கு கொஞ்சம் கலராக போட்டுக்கலாம், அவ்வளோதான். முன்னாடியெல்லாம் இதை தெரியாமல் கொலுசை பாலிஷ் பண்ணுறதுக்கு கொடுத்து அது கருத்து போனாலே பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்காது. காலில் ஒரு மாதிரி இருக்கும். அதை கழட்டி போட்டு வேறு கொலுசு எடுத்து மாற்றி என்ன தான் சோப்பை போட்டாலும் சுடுதண்ணியில் போட்டாலும் அது வெள்ளையாகவே ஆகாது. பின்ன அது பாலிஷுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த பாலிஷில் ஒரு மாதம்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு மாதத்துக்கு அப்புறம் மீண்டும் அது பழசாயிடும். அதே போல் கருத்துடும். அதுக்கப்புறம் பின்னியும் வேறு கொலுசு மாற்றி போட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அம்மா சொன்னாங்க விபூதி போட்டு தேய்ச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நான் விபூதி போட்டு தான் அதுக்கப்புறம் நான் பாலிஷ் கொடுத்ததே கிடையாது. ஆனால் 2 நாளுக்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை சும்மா டிவி பார்க்கும்போது நீங்கள் காலில் கொலுசு கழட்டி கொஞ்சம் அந்த விபூதி போட்டு தேய்ச்சி தொடச்சி விட்டு காலில் போட்டாலே அது அழகாகவே இருக்கும். அதே போல் தான் பூஜை சாமானம் எல்லாமே இந்த மாதிரி விபூதி போட்டு தொடச்சாலே போயிடும். அது எண்ணெய் பிசுப்பு வாஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் விபூதி போட்டு தொடச்சாலே ரொம்ப நல்லா-இருக்கும். எங்கள் ஊரில் கடல் காற்றுக்கு அது 2 நாள் தான் புளியை போட்டு எல்லாமே பீதாம்பரி போட்டு தேய்ச்சாலும் 2 நாள் தான். 2 நாளுக்கு அப்புறம் மீண்டும் அது கருன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் விபூதி தான். என்ன தான் பாலிஷ் கொடுத்தாலும் அது ஒரு மாதம் தான். அதுக்கப்புறம் மீண்டும் கருப்பேன். அதை விட நம்ம விபூதி போட்டு தேய்ச்சாலே மணியும் சேவ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும்.
என்னதான் துணியை வச்சு துடைச்சிட்டு இருந்தாலும் அந்த கையால் தேய்க்கிற மாதிரி பளபளப்பு துணி வச்சு தேய்ச்சாலும் துணியும் விபூதியும் வச்சு தேய்ச்சாலும் வராது. ஒரு காட்டன் துணி எடுத்து அதில் விபூதி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ரவுண்டாக கட்டிக்கோங்க. கட்டிட்டு அந்த கிழி மாதிரி பண்ணிவிட்டு அதை வச்சு துடைச்சோன்னா சும்மா இது விபூதி தொட்டு துடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி கிழி மாதிரி கட்டி துடைங்க. எல்லாமே பூஜை பாத்திரம் எல்லாமே இந்த மாதிரி கொலுசு ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி கழுவி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் விபூதி போட்டு துடைச்சாலே ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கே பளபளன்னு இருக்கும். இதுவும் கடல் காற்று இல்லாத இடத்துல அங்கெல்லாம் ரொம்ப மாதக்கணக்கு நல்லா விபூதி போட்டு துடைச்சா இருந்துடும். இது கடல் காற்று, அதனால பயங்கரமாக அது கருத்து போயிடுது. இந்த சைடு தண்ணியே அப்படி தான். எங்களுக்கெல்லாம் பாலிஷ் கொடுக்குறதா இருந்தால் மாதம் பாலிஷ் கொடுக்க வேண்டியதுதான். மாதம் 30 நாள் கூட வராது. அதுக்குள்ளே கருத்து போயிடும். பாலிஷ் கொடுக்கணும். அதனால தான் ஷாம்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அழுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் விபூதி போட்டு நல்லா துடைச்சோன்னா அப்போ ஒரு 4 நாளைக்கு எல்லா கொலுசும் சரி எல்லாமே இந்த சில்வர் ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சும்மா பாலிஷ் பண்ணுறதுக்கு கொடுத்த மணி தான் வேஸ்ட்டாக போயிடும். சும்மா டிவி பார்க்கும்போது நீங்கள் விபூதி போட்டு தொட்டு துடைச்சாலே போதும். இதுக்குன்னு டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இதோட ஸ்டாப் பண்ணுறேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் போடுறேன்.